என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை 50 lakhs சேல் பண்ணிவிட்டு புதுசாக கேட்டட் கம்யூனிட்டி இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை 1 crore வாங்கினான். அவன் அந்த அப்பார்ட்மெண்ட் செல் பண்ண அந்த 50 lakhs டவுன் பேமெண்ட்டாக கட்டிட்டு ரிமைனிங் 50 lakhs லோன் போகிறதா சொன்னான். அவனுக்கு நான் என்ன சொன்னேன்னா 50 lakhs டவுன் பேமெண்ட்டுக்கு பதிலாக 20 lakhs டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணிவிட்டு ரிமைனிங் 80 lakhs 25 இயர்ஸுக்கு லோன் எடுக்க சொன்னேன். கையில் இருக்க 30 lakhs லம்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன். 80 lakhs லோனுக்கு இஎம்ஐயா 61,745 பே பண்ணணும். 30 lakhsலேருந்து எஸ்டபிள்யூபி மூலமாக மாதம் 6%ன்னு 15,000 விட்ரா பண்ணி நீங்கள் பே பண்ண வேண்டிய இஎம்ஐயை கூட சேர்த்து இதையும் பே பண்ணுங்கள். அப்போ உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டு 41,675 தான். 10 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 30 lakhs விட்ராயல் போக 68 lakhs க்ரோ ஆகிருக்கும். அதே 10 இயர்ஸில் நீங்கள் எடுத்த லோனு நீங்கள் பே பண்ண இஎம்ஐ போக அவுட்ஸ்டாண்டிங்காக 65 lakhs இருக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற 68 lakhs விட்ரா பண்ணி 25 இயர்ஸில் கட்ட வேண்டிய லோனை 10 இயர்ஸில் நீங்கள் அடைச்சிடலாம். இஎம்ஐயில் வீடு வாங்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.